श्रीमान वेंकटनाथार्य कवितार्क्य केसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितरान् तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தரசதகம் நேற்றைய தினம் 26வது ஸ்லோகம் அனுபவித்தோம். இதுவரையிலும் ஸ்ரீரங்கநாதனே பரம்பொருள் என்பதையும் இதர மதங்கள் கூறுவது பொருந்தாது என்பதையும் விளக்கினார். வேதங்களே பிரமாணம் என்பதை நிலைநாட்டி அருளினார் பட்டர். துவயத்தில் கூறியபடி, துவயத்தில் காட்டியபடி பெரிய பிராட்டியாருடன் கூடிய ஜெகத் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், மோட்சம் போன்றவை, மோட்ச பிரதானம் போன்றவைகளை எம்பெருமான் செய்கிறார் என்பதை லக்ஷ்மி நேத்ரா துவயேத்தின்னு போன ஸ்லோகத்தில் அருளினார். இப்போ 27வது ஸ்லோகம். தோஷா பதாவதி ஷமாதி சயான சங்க்யா நிர்லேப மங்கள குணௌகதுகா ஷடேதாஹ ஞானைஸ்வரி சகன வீரிய பலார்ச்சிஷஸ்துவாம் ரங்கேஷ பாச இவ ரத்னமனர்கயந்தி दोषापधावति समाधिशयान संख्या निर्लेप मंगल गुणौकदुघा षडेताः ज्ञानैश्वरी सकन वीर्यपलार्चिषस्त्वां रंगेश भास इव रत्नमनर्घयन्ति. ரங்கேஷா ஸ்ரீ ரங்கநாதனே, அதாவது பகவானுடைய கல்யாண குணங்களையும் அவதாரங்களையும் அனுபவிக்கப் போகிறார். அதுக்கு முதல்ல கல்யாண குணங்களை பற்றி பேசுகிறார். உயர்வர உயர்நலம் உடையவன் என்றபடி பகவானுடைய கல்யாண குணங்கள் கணக்குக்கு எட்டாது, எண்ணி பார்க்க முடியாத அசங்கேய கல்யாண குணகணம். பகவத் சப்தத்துக்கு விளக்கமான ஞான, பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ் என்ற 6 குணங்களையும் விவரிக்க புகுந்தவராய், மொத்தத்தில் பார்த்தால் இந்த குணங்களால் தேவரீருக்கு பெருமதிப்பு, இந்த குணங்களால் தேவரீர் பெருமதிப்பு பெறுகின்றேன்னு சொல்லலாம். இந்த குணங்கள் தேவரீரை பெருமைப்படுத்துகிறது. இந்த குணங்கள் தேவரீரிடம் அண்டுவதால் அதற்கு பெருமை என்றும் அனுபவிக்கிறார் சுவாமி. 6 குணங்களையும் விவரிக்க புகுந்தவராய், மொத்தத்தில் பார்த்தால் குற்றமற்றவைகளும் எந்த ஒரு காரணத்தாலும் ஏற்படாதவைகளும் எல்லையற்றவைகளும் ஒப்பு மற்றும் உயர்த்தி, பொறுமை, வள்ளல் தன்மை முதலிய கல்யாண குணங்களுக்கு பிறப்பிடமான ஞானபல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ் ஆகிய 6 குணங்கள் ரத்னத்தை ஒளிகள் விலை மதிப்பற்றதாக ஆக்குவது போல இது இல்லை. தேவரீரால் இந்த குணங்கள் பெருமைப்படுகின்றது என்கிறார் சுவாமி. உன்னுடைய குணங்களான ஞானம், ஐஸ்வர்யம், சக்தி, வீரியம், பலம் மற்றும் தேஜஸ் ஆகியவை செய்வது என்னவென்றால், குற்றமற்றவையும் குறைபாடுகளற்றவையும் எல்லையில்லாதவையும் ஒப்பில்லாதவையும் இதனை விட உயர்ந்தது வேறு இல்லாதவையும் எண்ணிக்கையற்றவையும் ஆகிய எண்ணற்ற பல 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 கல்யாண குணங்களின் கூட்டத்தை எப்போதும் சுரந்தபடி உள்ளது இந்த ஞானபல, ஐஸ்வர்ய, வீர, சக்தி, தேஜஸ். ஒரு இரத்தினக்கல்லை அதன் ஒளியானது எவ்விதம் அனைவருக்கும் காட்டித் தந்ததோ, அதனை மேன்மையடைய செய்யுமோ, அதுபோல இந்த குணங்கள் உம்மை எமக்கு காட்டித் தருகிறது. ஞானம், பலம், ஐஸ்வர்யம். ஞானம்னா சர்வ சாட்சா்காரம், எல்லாவற்றையும் நேரில் கண்டறிதல். இதெல்லாம் சுவாபாவிகமான இயற்கையாக ஏற்பட்ட குணங்கள், அதாவது அவித்யால் ஏற்பட்டவை அல்ல, மற்றவருடைய சங்கல்பத்தினால் ஏற்பட்டவை அல்ல. நித்திய சூரிகளுக்கு கூட பகவத் சங்கல்பத்தால் தான் அவர்களுக்கு அந்த குணங்கள். இந்த குணங்களை காட்டிலும் உயர்ந்த குணங்கள் வேறெங்கும் கிடையாது என்றபடி. ஞானம் அப்படின்னா சர்வ சாட்சா்காரம், எல்லாவற்றையும் நேரில் கண்டறிதல்.
பலம் அப்படின்னா அனாயாசமாக யாவற்றையும் தாங்கி நிற்கும் ஆற்றல், எஃபர்ட்லெஸ்ஸாக. ஐஸ்வர்யம் தன் விருப்பப்படி தடையே இல்லாமல் பிரம்மா, ருத்ரன், லீலா, விபூதி அனைத்தையும் சிருஷ்டிக்குதல், நியமித்தல். சிருஷ்டி மாத்திரம் நியமித்தல், படைத்து நியமித்தல். வீரியம் உலகுக்கெல்லாம் தான் மூல காரணமாக இருப்பதாலும் யாவற்றையும் தாங்குவதாலும் யாவரையும் நியமிப்பதாலும் ஒரு விதமான ஒரு டயர்டோ ஒரு விகாரமோ ஒரு மாறுபாடோ ஒன்றும் இல்லாமல் இருத்தல் வீரியம். சக்தி தன்னை தவிர்த்த மற்ற யாவற்றையும் நிர்வகிக்கும், ஆளும், நடத்தும் ஆற்றல். அதாவது சர்வ வஸ்துக்களுக்கும் மூல காரணமாயிருக்கை, உபாதான காரணமாயிருக்கை. தேஜஸ் ஒரு காரியம் செய்யும்போது தனக்கு வசமில்லாத எந்த ஒரு வஸ்துவையும் துணையாக கொள்ளாமல் இருத்தல். அதாவது குயவன் ஒரு பானையை பண்ணினான்னா அவனுக்கு ஒரு கோல் வேணும், ஒரு சக்கரம் வேணும், அதெல்லாம் வேணும். இங்கே எம்பெருமான் ஜெகத் சிருஷ்டி செய்வதற்கு எதுவுமே துணை வேண்டாம். இப்படி ஞான, பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ் இந்த 6 குணங்களை தெரிவிக்கிறார். ஞானம் என்றால் அனைத்து காலத்திலும் அனைத்து பொருள்களை பற்றியும் அறிந்தபடி இருத்தல். பலம் என்றால் நித்திய விபூதி, லீலா விபூதி இரண்டையும் நிர்வாகம் செய்யும் மிடுக்கு. ஐஸ்வர்யம் என்றால் அனைத்து உலகங்களையும் தனது நிர்வாகத்தின் கீழ் வைத்து அடக்கி ஆளவல்ல திறமை. வீரியம் என்றால் அனைத்தையும் நிர்வாகம் செய்யும் போது கூட புருவம் கூட வியர்க்காத விதத்தில் நிற்கும் திறன். சக்தி என்றால் எடுத்த செயலை எந்த இடையூறும் இல்லாமல் முடிக்கும் திறன். தேஜஸ் என்றால் இன்னொரு வசமில்லாத தன் வசமில்லாத வேறொரு வஸ்துவையும் சககாரியாக துணையாக கொள்ளாமல் இருத்தல்னு சொல்லலாம். எதிரிகளும் குழம்பி மதிக்கும்படியாக நிற்கும் கம்பீரம்னு சொல்லலாம். ரங்கேஷா ஸ்ரீரங்கநாதனே தோஷ உபதா அவதி சம அதிசயான சங்கியா நிர்லேப மங்கள குண ஓகதுக்காக. தோஷ குற்றங்கள் என்ன, உபதா ஏதோ ஒரு காரணம் என்ன, அவதி எல்லை என்ன, சம நிகரான பொருள் என்ன, அதிசயான மேலான பொருள் என்ன, சங்கியா எண்ணிக்கை என்ன, எண்ணிக்கை இல்லாமல் இருப்பதென்ன ஆகிய இவைகளின் நிர்லேப துளியும் சம்பந்தமில்லாத மங்களகுண அண்டினவர்களுக்கு மங்களங்களையே அருளும் குணங்களின் ஓக துகாக ஓக கூட்டத்தை துகாக சுரக்கின்றதான ஏதா மேலே கீழே கூறப்பட்ட ஞான, ஐஸ்வரி, சகன, வீரிய, பல, அர்ச்சிஷா. ஞான விலட்சணமான எதையும் பற்றிய அறிவு. ஐஸ்வரி லீலா நித்திய விபூதிகள் எல்லாவித உடைமைகளையும் உடைமை. சகன சிறிதும் களைப்பில்லாமல் செய்யும் திறன். வீரிய தாங்கியும் மெய் வருத்தம் முதலானவை இல்லாதது. அர்ச்சிஷ தேஜஸ் பேரொளி. ஏதா இந்த ஷட் 6 குணங்கள். துவாம் தேவரீரை, ரத்னம் விலை மதிப்புள்ள மணியை, பாச இவ அதன் ஒளிகள் போன்று, அனர்கயந்தி பெருமைப்படுத்துகிறது. இதுவரையிலும் ரங்கநாதனே பரம்பொருள் என்பதையும் இதர மதங்கள் கூறுவது பொருந்தாது என்பதையும் விளக்கி வேதங்களே பிரமாணம் என்பதை நிலைநாட்டி துவயத்தில் காட்டியபடி பெரிய பிராட்டியாருடன் கூடிய ஜெகத் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹார, மோட்ச பிரதானம் போன்றவற்றை எம்பெருமான் செய்கிறார் என்பதை லக்ஷ்மி நேத்ராத்வயேத்தின்னு போன ஸ்லோகத்தில் சொல்லி, இனி இந்த அனுபவ பரிவாகமாக எம்பெருமானின் அவதாரங்களை விரிவாக அனுபவிக்கப் போகிறவர். எல்லாவற்றுக்கும் முன்பாக எம்பெருமான் கல்யாண குணங்களை கூற திருவுள்ளமாய் எல்லா குணங்களுக்கும் மூலபூதமான இருக்க ஞானபல, ஐஸ்வர்ய, வீர, சக்தி, தேஜஸ் என்ற 6 முக்கிய குணங்களை அனுபவிக்கிறார். பகவான் அப்படின்னாலே இந்த 6 குணங்கள் இருப்பது தான். பக அப்படின்னா ஆழ்வாரும் உயர்வர உயர்நலம் உடையவன் என்று கல்யாண குணங்களை காட்டிய எம்பெருமானை அனுபவித்தருளினார். அநேக கல்யாண குணங்கள் எம்பெருமானிடம் எப்போதும் இருந்தாலும் எப்போதும் குடியிருப்பவனே. தவானந்த குணஸ்யாபி ஷடேவ பிரதமே குணாக யைஸ்தேவ ஜெகத் குச்சவ் அந்யந்தர நிர்வேசிதாக என்று அனந்த கல்யாண குணங்களுடன் எப்போதும் கூடியிருப்பவரே. ஆயினும் தேவரீரது திருவயிற்றில் எல்லா உலகங்களும் அடங்கி இருப்பதைப் போல ஞான, சக்தி, பல, ஐஸ்வர்ய, வீரிய, தேஜாம்சி என்ற 6 குணங்களில் மற்றைய எல்லா குணங்களும் அடங்கியுள்ளன மகர்ஷிகள் தெரிவிக்கின்றனர். இந்த 6 குணங்கள் முக்கியமானவை. மற்றவையாவும் இதன் விளக்கம்தான், இதனுடைய விரிவு தான்.
அதாவது பகவத் ராமானுஜர் சரணாகதி கீதத்தில் தெரிவிக்கிறார், சுவாபாவிகானவதிகாதிசய ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சௌஷீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாத்துரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்யகாம சத்யசங்கல்ப கிருதித்வ கிருத்தஜதா அசங்கேய கல்யாண குணகணௌக மகார்ணவா. இப்படி எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை ஒருங்கே ஒரு இடத்தில் அனுபவிப்பது கத்தியம் தவிர வேறு எங்கும் கிடைக்காதது. அவ்வளவு ஆச்சரியமாக பகவத் ராமானுஜர் அங்கே அனுபவிக்கிறார். ஸோ இந்த குணங்கள் எப்படின்னா, குணங்கள் ஒன்று திருமேனியை பற்றியவை, மிருதுவானது புண்டரீகாட்சன் முதலானவை திருமேனியை பற்றியது. ரெண்டாவது திவ்ய ஆத்மஸ்வரூபத்தை பற்றியது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் எங்கும் பரவி இருப்பது முதலான. மூன்றாவது இரண்டையும் பற்றியவை, மிருதுவான திருவுள்ளம் உடையவர், மிருதுவான அவயவங்கள் உடையவர், வாத்சல்யம் சௌலபிய சௌஷீல்யம், அன்றீன்ற கன்றுக்கு இறங்கி சுரக்கும் தேனுவை பசுவை போல குணமாயின் ஆத்மாவை சேரும். பிரகலாதன் துருவன் போன்றவர்களிடம் நேரில் அவர்களை தடவி கொடுப்பது போன்றவை திவ்ய திருமேனியை சேரும். இப்படி ஆச்சரியமாக நாம் அனுபவிக்க வேண்டும். அடியே தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆச்சாரியன் திருமதிகளே சரணம்.